வணக்கம் பானு. சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்னம் மைதானம் அருகே தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக பொது தொழிலாளர்கள் சங்கத்தினர் தற்பொழுது ஒரு நாள் 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். அதே போல 2013ஆம் ஆண்டிலிருந்து 2016ஆம் ஆண்டு வரை பணியாற்றி இருக்கக்கூடிய பருவகால தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக தொழிலாளர்கள் 200க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது ராஜரத்ன மைதானம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தற்பொழுது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மாநில தலைவர் குமார் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். அந்த 8 அம்ச கோரிக்கைகள்ல என்னென்ன கோரிக்கைகள் நீங்க முன்வச்சு? பொது விநியோக முறையை பலப்படுத்தப்பட வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், 2013 முதல் 2016 வரை பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பருவகால பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், நிரந்தர தன்மை வாய்ந்த பணிகளில் ஒப்பந்த முறை என்பது கூடாது, சுமைப்பணி தொழிலாளிகள் கூலி உயர்வு வழங்க வேண்டும், இண்டன் கேஸில் பணியாற்றக்கூடிய தொழிலாளி கூலி உயர்வு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும், கணினி பிரிவில் பணியாற்றக்கூடிய ஆயிரக்கணக்கான அந்த பெண் ஊழியர்கள் ஆண் ஊழியர்களுக்கு படித்தவர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கப்பட வேண்டும். இந்த கழகத்தில் பல 10 ஆண்டுகளாக பணியாற்றி ஓய்வு பெற்று குறைந்த ஓய்வூதியமே பெறக்கூடிய அந்த ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு மாதந்தோறும் 9000 ரூபாய் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும். அதே போல் இந்த இடமாறுதலில் ஒரு வெளிப்படை தன்மை என்பது வேண்டும். கண்காணிப்பாளர் பதவி உயர்வில் பல குளறுபடிகள் இருக்கிறது. அந்த குளறுபடிகளை சரி செய்ய வேண்டும். குறிப்பாக மேலாண்மை இயக்குனர் அவர்கள் 2 மாதத்திற்கு ஒரு முறையாவது தொழிற்சங்கங்களை அழைத்து பேச வேண்டும். இதுதான் எங்களுடைய பிரதானமான கோரிக்கை. எத்தனை காலமாக இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி வரீங்க? இது சம்பந்தமாக அரசு தரப்பில் அழைச்சி பேசியிருக்காங்களா? என்ன மாதிரியான பதில் தெரிவிச்சிருக்காங்க? கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது இந்த கோரிக்கையை நாங்கள் வைத்து போராடினோம். அவர்கள் நடவடிக்கை எடுப்பதாக கூறினார்கள். நடுவில் 2019ஆம் ஆண்டு கொரோனா வந்த காரணத்தினால் அந்த பணி என்பது தடைப்பட்டது. 2021ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இந்த ஆட்சி மாற்றத்திலாவது எங்களுக்கு விடியல் ஏற்படும் என்று நாங்கள் நம்பினோம். அதுவும் ஏமாற்றத்தோடு இருக்கிறோம். 2001ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு அவர்கள் அழைத்து பேசுவதாக சொன்னார்கள். அதன் பிறகு மேலாண்மை இயக்குனர் அவர்கள் எந்த தொழிற்சங்கத்தையும் அழைத்து பேசவில்லை. இது குறித்து நாங்கள் பல முறை முறையிட்டிருக்கிறோம். அதோடு திடீரென்று இந்த உண்ணாவிரத போராட்டம் என்பது அறிவிக்கப்படவில்லை. இதற்கு முன்னதாக மண்டலங்களில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். நிர்வாகத்திற்கு ஆயிரக்கணக்கான தொழிலாளி கையொப்பமிட்ட கையெழுத்து இயக்கம் நடத்தியிருக்கிறோம். இறுதியாக உண்ணாவிரதம் என்று அறிவித்தோம். இப்படி தான் படிப்படியாக நாங்கள் செய்யணும். ஒரே எடுத்தன் கவுத்தன் என்று செய்வதில்லை. படிப்படியாக முறைப்படி ஜனநாயக முறைப்படி இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்போதும் சொல்கிறோம், நிர்வாகம் உடனடியாக எங்களை அழைத்து பேச வேண்டும். அழைத்து பேசினால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். நிர்வாகம் இது குறித்து எந்தவித கவலையும் படுவதாக எங்களுக்கு தெரியவில்லை. ஆகவே வேறு வழியின்றி நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கியிருக்கிறோம். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் என்ன மாதிரியான குளறுபடிகள் இருக்கிறது? இந்த காலி பணியிடங்களில் நிரப்பாததற்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? காலி பணியிடங்களை நிரப்பாததுக்கு காரணம் அது அரசுடைய கொள்கை முடிவு என்று சொல்கிறார். புதியதாக ஆட்களை சேர்ப்பதில் சிரமம் இருக்கிறது. நாங்கள் சொல்வது என்னென்னா, 1972ஆம் ஆண்டு இந்த கழகம் துவக்கப்பட்ட போது 12,000க்கும் மேற்பட்ட தொழிலாளிகள் இருந்தார்கள். 72 பிறகு இதனுடைய நுகர்வோருடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்திருக்கிறது. ஆனால் தொழிலாளி எண்ணிக்கை கடுமையாக குறைவு ஏற்பட்டு சரிவு ஏற்பட்டு 8000 தொழிலாளிகள் பணியாற்றுகிறார்கள். இந்த ஓய்வு பெறக்கூடிய இடத்தில் அந்த புதிய தொழிலாளிகளை நிரப்புவதில் அந்த தேக்கம் என்பது இருக்கிறது. அந்த இது சொல்லுவாங்கள்ல, இந்த வேக்கன்சி ஃபுல்லப் பண்ணுறது இல்லைன்னு அந்த கதை அது தொடர்ந்து நடக்குது. ஆகவே தான் நாங்கள் சொல்கிறோம், காலி பணியிடங்கள் ஏராளமாக இருக்கிறது. அந்த காலி பணியிடங்களில் இந்த பருவகால பணியாளர்கள் உடனடியாக நிரந்தரம் செய்யுங்க. ஏன்னா தேர்தல் அறிக்கையில் நீங்கள் தான் சொன்னீங்க, 10 ஆண்டுகள் பணியாற்றக்கூடிய ஒப்பந்த தொழிலாளிகளை கழக அரசு ஆட்சிக்கு வந்தால் நான் பணி நிரந்தரம் செய்வேன் என்று 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி என்பது இருக்கிறது. அதை நிறைவேற்றுங்க. ஏராளமான குளறுபடின்னா நெல் கொள்முதலில் குளறுபடி இருக்குது, பருப்பு கொள்முதலில் குளறுபடி இருக்குது, பாமாயில் கொள்முதலில் குளறுபடி இருக்குது. அதே போல் பண்டிகை காலங்களில் கரும்பு கொள்முதல் பண்ணுறாங்க, அப்புறம் முந்திரி திராட்சை இதர வகைகள் கொள்முதல் அதில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் பிரச்சனையை நாங்கள் யார்கிட்ட சொல்லுவோம்? எனக்கு அதிகாரி, எனக்கு பாஸ் யார்? மேலாண்மை இயக்குனர். அந்த என்னுடைய பாஸ் என் பேச்சைக்காரெல்லாம் என்னை பார்க்கவே மறுத்தாருன்னா நான் யார்கிட்ட போய் எங்கள் குறைய சொல்லுவோம்? ஆக மேலாண்மை இயக்குனர் அந்த துறையை முறைப்படுத்துவதற்கு தக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும்.
தக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தொழிற்சங்க தலைவர் எங்களை மட்டும் நீங்கள் பேசாதீங்க, எல்லா தொழிற்சங்க தலைவரும் பேசுங்க, எல்லா தொழிற்சங்கத்தோடையும் பேச்சுவார்த்தை நடத்துங்க முறையாக. அந்த எல்லா துறையிலும் இப்போ சர்க்கரை துறை இருக்குது, சிமெண்ட் இருக்குது, உள்ளாட்சி நிறுவனங்கள் இருக்குது, கால்நடை துறைகள் இருக்குது, மின்சாரம் இருக்குது, போக்குவரத்து துறை இருக்குது, எல்லா துறையிலையும் அந்தந்த எம்டி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. நீ ஏன் தொழிற்சங்கையை சந்திக்க மறுக்கிறீங்க? நீங்கள் தொழிற்சங்கத்தை சந்தித்தால், முறைப்படி கூட்டத்தை நடத்தினால் ஏராளமான குளறுபடிக்கு தீர்வு காண முடியும். நாங்கள் தொடர்ந்து இப்போ உண்ணாவிரதம் போராட்டம் பண்ணி இந்த தகவலை கொடுத்துட்டோம். எங்களை கண்காணிப்பதற்காக நிர்வாகம் ஒரு ஊழியரை கூட அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவரும் கண்காணித்து நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் சொல்லட்டும். ஒரு 10 நாள் 15 நாள் டைம் பார்ப்போம். அதுக்கடையில் எங்களை கூப்பிட்டு பேசலனா அடுத்தது எங்களுடைய செயற்குழு பொதுக்குழு கூடி வேலை நிறுத்தம் என்று அறிவிப்பதற்கு நாங்கள் இப்போ தான் தகவல் 16/8 இந்த போராட்டத்தின் வாயிலாக இப்போது எங்களுக்கு கிடைத்த தகவல் இப்போ வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி பேச்சுவார்த்தைக்கு நிர்வாகம் அழைத்திருக்கிறது. பேச்சுவார்த்தையில் என்ன மாதிரியான விஷயங்களை எங்களுடைய டிமாண்டை வைப்போம். எங்களுடைய டிமாண்ட் இதுதான். இந்த பருவகால பணியாளர் பணி நிரந்தரம், இந்தியன் கேஸ் தொழிலாளருடைய பிரச்சனை, சுமை தொழிலாளருடைய பிரச்சனை, கணினி ஆப்ரேட்டருடைய பிரச்சனை, ஓய்வூதியதாரருடைய பிரச்சனை, பொது விநியோக முறையை எப்படி சீர்படுத்தணும், பலப்படுத்தணும், எப்படி நீங்கள் பொருட்கள் கொள்முதலை பண்ணணும், மாதந்தோறும் மக்களுக்கு அந்த அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதை எப்படி உறுதி செய்யணும், இது உட்பட பேசுவோம். குறிப்பாக பானு, தற்பொழுது இந்த உண்ணாவிரத போராட்டமானது ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டமாக தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழலில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக பொது தொழிலாளர் சங்கத்தினர் தங்களது 8 அம்ச கோரிக்கைகளை வைத்து இந்த போராட்டத்தை நடத்தி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது ஆகஸ்ட் மாதம் இவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருப்பதாக தற்போது அண்மை தகவலானது கிடைத்திருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அரசு என்ன தெரிவிக்கிறதோ அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கையானது எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பானு.